A30 டச் டிஸ்பிளே உடஞ்சிச்சு அப்படின்னா எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. நியூ வீடியோ அப்டேட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். சார்ஜ் போகிற இடத்துல பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூ இருக்கும். ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா சிம் ட்ரே வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். சிம் ட்ரே வந்து நம்ம கழட்டிக்கலாம். ஓகே, சிம் ட்ரே கழட்டியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பேக் டோர் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபிங்கர் யூஸ் பண்ணியே நான் கழட்டிட்டு இருக்கிறேன். நீங்கள் இப்படி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனாலும் அதுக்கான டூல்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் கழட்டிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் மெத்தடில் வந்து எப்படி வந்து காம்போ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. நீங்கள் விரல் யூஸ் பண்ணி ஈஸியாக கழட்டிக்கலாம். பேக் டோர் ரிமூவ் பண்ணிட்டுக்கிறேன். ஓகே, பேக் டோர் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கான ஸ்டிப் இருக்கும், அதை வந்து நம்ம நகத்தை யூஸ் பண்ணியே கழட்டிக்கலாம். நான் வந்து டியூசர் யூஸ் பண்ணி கழட்டுறேன், நீங்கள் நகத்தை யூஸ் பண்ணியே கழட்டிக்கலாம் ஈஸியாக. டியூசர் ஏன் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறேன் அப்படின்னா, தெரியாத இது அந்த கூர்மையானக்கிறது வந்து ஏதாவது ஸ்டிப்பில் வந்து பட்டுச்சு அப்படின்னா டேமேஜ் ஆயிரும். அதனால் வந்து டியூசர் வந்து அதை யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். புதுசாக பண்ணுறவங்களுக்கு வந்து கம்பல்சரி வந்து டியூசர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கம்பல்சரி ஏதாவது ஸ்டிப்பு வந்து டேமேஜ் ஆகும். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணாதீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மொபைலுக்கு இருக்கிற எல்லா ஸ்க்ரூவும் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் எல்லா ஸ்க்ரூவும் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே ஒரு லேயர் மாதிரி இருக்கும் பிளாஸ்டிக்கில், அதை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஓகே எடுத்து தனியாக வச்சுட்டு பேட்ரி ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பேட்ரி ரிமூவ் பண்ணிக்கலாம். பேட்ரிக்கான ஸ்டிப்பை வந்து ரிமூவ் பண்ணிட்டு க்ரீன் கலரில் ஒரு ஷீட் மாதிரி இருக்கும், அதை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா பேட்ரி வந்து தனியாக கலந்து வந்துடும். க்ரீன் கலர் ஷீட் மாதிரி இருக்கிறத ரிமூவ் பண்ணியாச்சு. இது வந்து ஈஸியாக இருக்கிறனால ஈஸியாக வந்துச்சு. கொஞ்சம் ஹெவியாக வந்து இழுக்கிற மாதிரி இருக்கும். புதுசாக கழட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஹெவியாக இழுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த பாலித்தீன் ஷீட் மாதிரி ஒன்று இருக்கும், அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு தான் டிஸ்பிளே கழட்டுற மாதிரி இருக்கும். அதை எப்படின்னு பார்க்கலாம். பேட்டரி கீழே பார்த்திங்க அப்படின்னா பாலித்தீன் கவர் மாதிரி ஒன்று இருக்கும், அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு தான் ஃபஸ்ட்டு ஸ்டிப்பை வந்து கழட்டுற மாதிரி இருக்கும். டிஸ்பிளேக்கான ஸ்டிப்பு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டிப்பு, அதனால் வந்து நான் டியூசர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளே ஸ்டிப்பை வந்து கழட்டுற மாதிரி இருக்கும், அதுக்கு நான் டியூசர் யூஸ் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் யாரும் டியூசர் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, கனெக்டர் வந்து கழட்டிட்டுக்கிறேன். ஓகே, கழட்டியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா டிஸ்பிளே கழட்டுற மாதிரி இருக்கும். ப்ளோயர் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக ஹீட் பண்ணி விட்டு ரிமூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ ப்ளோயர் இது இல்லாதனால இதுக்கு தெர்மோகோல் கட்டுற மட்டும் இருந்துச்சுன்னா போதும், டிஸ்பிளே ஈஸியாக வந்து கழட்டிக்கலாம். ஆல்ரெடி இது டோட்டலாக உடஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால வந்து நான் எப்படியே கழட்டுறேன். ப்ளோயர் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக ப்ளோ பண்ணிங்க அப்படின்னா உடையாத ஈஸியாக வந்துடும். ஓகே, அப்படியே மெதுவாக வந்து ஃபுல்லாக கழட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபைனலுக்கு வந்தாச்சு. எப்படியும் கட்டர் வச்சுட்டு ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக மேலே தூக்கி விட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி ஆல்ரெடி டேமேஜ் ஆனதுனால வந்து இதை நம்ம ஈஸியாக எடுத்துக்கிட்டோம். சப்போஸ் வந்து டேமேஜ் ஆகலை அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்பிளே உடஞ்சிரும். டிஸ்பிளே கழட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சுற்றியும் வந்து நிறைய கம் வந்து இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டென்ட்டு இருக்கும், அதெல்லாம் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், சுத்தமாக க்ளீன் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுரண்டி எடுத்துக்கலாம். கம்மு எல்லாத்தையுமே சுத்தமாக க்ளீன் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து டிஸ்பிளே ஓட்டுறப்போ வந்து பர்ஃபெக்டாக ஓட்டும். அப்படி இல்லை அப்படின்னா ஓட்டுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கம்மு டோட்டலாக வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வீடியோ நான் ஓட்டி விட்றேன். கம்மு டோட்டலாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த வீடியோ நான் ஓட்டி விட்டுருக்கிறேன்.
கம்மு பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நியூ காம்போ வந்து வச்சு செக் பண்ணுற மாதிரி இருக்கும். வாங்க எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, புது காம்போ வந்து வச்சு பார்க்குறப்ப 4 மூலையிலையும் கரெக்டாக வந்து ஃபிட்டாக உட்காந்துருக்கா அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டால் கரெக்டாக கம் க்ளீன் பண்ணல அப்படின்னா ஒரு சைடு மேடாகவும் ஒரு சைடு வந்து பள்ளமாகவும் இருக்கும். அதனால் வந்து 4 மூலையிலையும் வந்து கரெக்டாக உட்காந்துருக்கா அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு டிஸ்பிளேவோட ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். புது காம்போவோட ஃபிட் பண்ணுறது கொஞ்சம் இதாக தான் இருக்கும், ஆனால் ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிவிட்டு அந்த பாலித்தீன் கவர் மாதிரி இருக்கிறத வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு பேட்டரி வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பேட்டரி வச்சாச்சு. பேட்டரி இன்சர்ட் பண்ணியாச்சு ஸ்ட்ரிப்பை. அடுத்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, விவோன்னு ஆன் ஆகிடுச்சு. மேலே ஒரு கவர் இருக்கிறனால தெரியல, நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, விவோங்கிறது செல் ஆன் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம் எப்படி டச்சு ஒர்க் ஆகுதா இல்லை வேறு ஏதாவது இஷ்யூ இது வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். மொபைல் ஆன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஓகே, மொபைல் ஆன் ஆகிடுச்சு. இதில் வந்து பாஸ்வேர்டு எதுவும் போடாதனால வந்து நான் காமனாக வந்து செக் பண்ணி பார்க்குறேன். சப்போஸ் பாஸ்வேர்டு போட்டுருந்துச்சுன்னா எமர்ஜென்சி கால் வச்சு நீங்கள் 1 2 3 4 5 6 ஆஸு ஸ்டாரு சைபர் எல்லாமே வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வந்து ஸ்பீடாக ஒர்க் ஆச்சு அப்படின்னா காம்போவோட குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு சிலது பார்த்திங்க அப்படின்னா ஹேங் ஆகி வந்து டிஸ்பிளே வந்து ஹேங் ஆகி போகும். அப்படிங்கிற நீங்கள் டிஸ்பிளே பார்த்திங்கனாலும் டிஸ்பிளேயில் தான் வந்து ப்ராப்ளம் வரும். அதனால் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா டச்செல்லாம் வந்து ஸ்பீடாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிரைட்னஸ் ஏறுதா இறங்குதா அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணிக்கிங்க. ஒரு சில காம்போ பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஃபிட்டாகவே இருக்கும். அதில் எந்த மாறாது. கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி இஷ்யூலாம் வரும். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா சென்சார்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சென்சார் மேலே இருக்கும். கம்மு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா சென்சாரை விட்டுட்டு வந்து கம்மு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து சுற்றியும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். பேஸ்ட்டை அப்ளை பண்ணுறது கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டி விட்றேன். சென்சார் இருக்கிற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா விட்டுட்டு தான் நீங்கள் வந்து கம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாடலுக்கு சென்சார் இருக்கிறனால மேலே டாப்பில் இருக்கிறனால அந்த சென்சாரை விட்டுட்டு மீதி எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் கம் அப்ளை பண்ணிக்கிங்க. சைடில் நான் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சைடில் போட்டுக்கோங்க, வேண்டாம் அப்படின்னா விட்டுருங்க. சென்சாருங்கிற இடத்துல நான் கம்மு தெரியாது போட்டேன், அதனால் அந்த இடத்துல நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து சென்சார் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துட்டு கம் அப்ளை பண்ணுங்கள். டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா கேமராவுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ரிமூவ் பண்ணாத அப்படியே ஒட்டிட்டிங்க அப்படின்னா கேமரா வந்து கிளியராக இருக்காது. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா காம்போவுக்கு சைடில் வந்து ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளேலேருந்து கனெக்டருக்கு போகிற ஒரு ஸ்ட்ரிப் இருக்கும், அங்கேயும் ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், அதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கிங்க. சுற்றி இருக்க எல்லா ஸ்டிக்கரையும் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் வந்து காம்போ எப்படி ஃபிட்டிங் போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த பாலித்தீன் கவர் மாதிரி இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பை வந்து உள்ளே விட்டுக்கலாம். 4 பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கம் ஒட்டனத்துக்கும் நம்ம காம்போ வைக்கிறதுக்கும் வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டு அப்புறமா வந்து காம்போ வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆடாத அப்படியே வச்சுருக்கணும், காயிற வரைக்கும் ஆடாத வச்சுருக்கணும். அதனால் வந்து கரெக்டாக 4 பக்கம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குங்க. ஓகே,
ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு போட்டுக்கலாம். ஓகே, மேலே ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது, அதை வச்சுட்டு பேட்ரி அதுக்கு மேலே இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, பேட்ரி இன்செர்ட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பேட்டரியோட கனெக்டர் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். மேலே பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், அதை இன்செர்ட் பண்ணிவிட்டு எல்லா ஸ்க்ரூவும் வந்து போட்டுடலாம். ஸ்க்ரூ போடுற வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஓட்டி விட்ருக்கேன், வெயிட் பண்ணுங்கள், எல்லா ஸ்க்ரூவும் நான் போட்டுக்கிறேன். ஓகே, அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கான ஸ்டிப் வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு பேக் டோர் வந்து ஃபிட்டிங் போடுறேன். ஓகே, பேக் டோர் வந்து ஃபிட்டிங் போட்டாச்சு. இது வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து அதிகமாக ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. டிஸ்பிளே கொஞ்சம் லேஸாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா பக்கம் வந்து கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி அழுத்துங்க. ரொம்ப இது ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்பிளே உடஞ்சிரும். அதனால் வந்து பார்த்து கரெக்டாக டோர் போடுறப்போ வந்து கரெக்டாக போடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சிம் ட்ரே வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஆல் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் நான் மொபைல் ஆன் பண்ணி பார்க்குறேன். ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியே ஆன் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நான் ஆன் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சுற்றியும் வந்து லப்பர் பேண்டு போடுற மாதிரி இருக்கும். லப்பர் பேண்ட் வந்து எல்லாம் எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் வீடியோவில் பார்த்துக்குங்க. மேலே டாப் கார்னரில் ஒரு லப்பர் பேண்ட், அடுத்தது பார்த்திங்கன்னா சென்ட்ரு, அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே பாட்டம், அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் 2. கம்மு இருந்துச்சு அப்படின்னா தொடச்சிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா காஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். லப்பர் பேண்டு போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவராவது வந்து காயிற மாதிரி இருக்கும். 1 ஹவர் வெயிட் பண்ணிவிட்டு லப்பர் பேண்டை பிரிச்சுட்டு அடுத்து டெம்பர் கிளாஸ் வேணும்னா நீங்கள் ஒட்டிக்கலாம். மேலே இருக்கிற பாலித்தீன் கவர் எடுத்துகிட்டு நீங்கள் டெம்பர் கிளாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு எப்பவும் போல் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் மெத்தடில் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.